சர்வதேச பயங்கரவாத அமைப்புகள் லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது போன்ற பயங்கரவாதிகளுக்கு ஃபண்ட் பண்றது அந்த கம்பெனியோட வேலை. அவன் எங்கிட்ட டெபாசிட் போடு 24 மாசத்துல டபுளா தர்றீங்கன்னு சொல்றான். நம்ம ஆளுங்க வட்டி கூட கொடுக்கறீங்கன்னா நிறைய நிலம் எல்லாத்தையும் 6 மாதம் போது இருக்கு, அதுல வந்து பணத்தை கொடுப்பான். அப்புறம் வட்டி வராது, அசல் வராது. அந்த மாதிரி 8 பேர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் 8 பேரும். நான் அப்பவே கேட்டேன் அவங்க, ஏன்னா நீ சிஏ தானே, 2 வருஷத்துல 24 மாசத்துல டபுளா தரீங்கன்னா நீ நம்பலாமா? நான் நம்ப மாட்டேன். ஏன்னா படிச்சிருக்கிறது எதுக்காக? சாதாரண பாமரம் போய் விடறான்னா நீ போய் விடுவியா? அதனால நீ எதுக்கு போட்ட? இல்ல நாங்க போட்டுட்டோம். இப்ப பணத்தை கேட்க போனா அடியாள் வச்சு நடக்கும். கேரளால இருந்து அடியாள் போட்டோம். இது எங்கிட்ட வந்து சொன்னது நாங்க என்ன அப்ப சொல்றாங்க, நாங்க போலீஸ் டிஜிட்ட போய் பேசுறோம். டிஜிட்ட டெபுட்டி கமிஷனர் சென்னை பேசினா அந்த டிசி எங்க மிரட்ட, இன்னொரு தடவை நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண வந்தீங்கன்னா ஒன்ன குண்டாஸ்ல கொடுத்து போடுவேன். நான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது எங்கிட்ட வந்து அப்படி சொன்னாரு. விசாரிச்சுட்டு டெஃபினெட்லி ஐ வில் டேக் இட் அப். அதனால 2 நாள் கழிச்சு வாங்க. ஆனா அவன் பொறுத்து இருக்காம அநியாயப்படுறான். கொஞ்ச நேரம் அவரோட ஸ்டைல ஒண்ணு போன் எடுத்துட்டு, அதனால் அந்த முஸ்லிம் கம்பெனிக்கு பின்னால் இருந்த மிகப்பெரிய அரசியல் சக்தி தான் வெங்கடேச பண்ணையாரை சுட்டுக் கொண்டது. அதனால இந்த மாதிரியா என்கவுண்டர் பேர்ல நடக்கிற படுகொலைகள் புதிது அல்ல. நான் உடனே இத சிபிஐ எடுத்துக்கொள்ள வேண்டும் அறிக்கை கொடுத்தேன். அப்ப பல கட்சிபேதம் இல்லாத தலைவர்கள் என்ன வந்து பார்த்தாங்க. ஆளுநர் அருணா அவர்கள், நரேஷ்கோடி ஆதித்தன் அவர்கள், முதலாளர் பெரியசாமி அவர்கள் எல்லாரும் வந்து எங்களுக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் துணை பிரதம மந்திரி அத்வானி அவர்களை சந்திக்க வேண்டும். சந்திக்கலாம் என்னதுன்னு கேட்டா என்ன விஷயம் இல்ல, இந்த வெங்கடேச பண்ணையார் வழக்க அது படுகொலை, அது சிபிஐ விசாரிக்கணும்னு கேட்ட ஒரே அரசியல்வாதி தமிழ்நாட்டில் நீங்க மட்டும்தான். அதனால சிபிஐ விசாரணை வேணும்னு நாங்க மாண்புமிகு உள்துறை அமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்க விரும்புகிறோம். சரி, மாண்புமிகு உள்துறை அமைச்சர்களை சந்திக்க ஏற்பாடு செய்வதுமே சந்தித்தார்கள். ஆனா அதுக்கு முன்னாடியே அன்றைய பாண்டிச்சேரி ஆளுநராக இருந்த துணைநிலை ஆளுநர் திரு கே.ஆர். மல்கானி அவர்கள் காலமாயிட்டார். அதுக்காக திரு மல்கானி அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அத்வானி அவர்கள் வந்திருந்தார்கள். வந்துட்டு அவர் டெல்லி கிளம்புறத எனக்கு உங்கள்கிட்ட தனியா பேசணும், நீங்க அப்படியெல்லாம் அமைச்சர் இருக்க மாட்டாங்க, பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருப்பாங்க அப்படி தலைவர்கள். உடனே அத்வானிஜி பிளைட்ல ஸ்பெஷல் பிளைட் அது அத்தனையே சொல்றேன். என்ன விஷயம்? இந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடந்திருக்கிறது. ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். That was not encounter, that was murder. நான் எப்பொழுதுமே இப்ப கூட இந்த யாராவது ஒரு அமைச்சருக்கு யாருக்கையோ ஒரு விஷயம் சொல்லணும்னா முதல் இமெயில் அனுப்பிச்சிருக்கேன். அந்த விஷயம் அவர் கையில் இருக்க நம்ம பேசினா நம்ம பேசுறத விட்டுற மாட்டோம். அதனால பூரா டைப் அடிச்சு எடுத்து வாயால் சொல்றதோட விஷயத்துக்கு நாளைக்கு காலையில உன்னை நான் கான்டாக்ட் பண்றேன். மறுநாள் காலையில தொடர்பு வேண்டாம். ராஜா, நீ சொன்ன நபர் இந்தியாவை விட்டு வெளியே போய் 3 நாட்கள் ஆகும்.
இதெல்லாம் நடந்ததா இல்லையா? உள்துறை அமைச்சர் பார்த்திருக்கிறார்கள். எல்லா கட்சியை சேர்ந்தவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஆளுநர் அருணா அவர்கள், காங்கிரஸை சேர்ந்த திரு தனுஷ்கோடி ஆதித்தன் அவர்கள், எல்லாரும். இப்போ இன்னைக்கு அந்த வெங்கடேச பண்ணையார் கேஸ் என்ன ஆச்சு? இன்னும் 10 நாளைக்கு இருக்குங்க ஆம்ஸ்ட்ராங் பிரச்சனை. திருநங்கை பத்தி பேசுவோம் 10 நாள். அப்புறம் என்ன ஆகும்? இதான் நடக்குது. பல அநியாயங்கள் நேரை பார்த்த காரணத்தால், உணர்ந்த காரணத்தால், அதை பற்றி அறிந்த காரணம்